ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை வியூஸ்க்காக ஒரு தாலி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க ஒரு துளியும் விருப்பம் இல்லை என்றாள் அவள். அங்கு இருந்த அனைவரின் கவனமும் அவள் மீதுதான். என்ன நடந்தது? சரியாக 10 நிமிடங்களுக்கு முன் மண்டபம் முழுவதிலும் ஜாதி மல்லி மற்றும் மல்லிகை பூக்களின் நறுமணம் கலந்து வீசியது. நாதஸ்வரத்தின் மங்கள இசையும் மேளதாளத்தின் சத்தமும் அந்த பிரம்மாண்ட திருமண அரங்கை அதிர செய்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த மங்கள சத்தங்களை விட மூளையில் அமைக்கப்பட்டிருந்த அதிநவீன ட்ரோன் கேமராக்களின் ரீங்காரமும் ஸ்டூடியோ லைட்களின் வெளிச்சமும் அந்த இடத்தின் தன்மையை முற்றிலுமாக மாற்றியிருந்தது. இந்தியாவின் முன்னணி லைஃப் ஸ்டைல் மற்றும் வெட்டிங் விளாகரான நிக்கிதா தன் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளான இதை கொண்டாடி கொண்டிருந்தாள். அவளது பக்கத்தில் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக அமர்ந்திருந்த சித்தார்த்தின் கண்கள் காதலாலும் பெருமிதத்தாலும் ஒளி வீசின. அவன் நிக்கிதாவை மனதார நேசித்தான். அவளது யூடியூப் உலகத்தையும் முழுமையாக புரிந்து கொண்டு தன் வாழ்க்கை முழுவதையும் அவளுடன் சேர்ந்து பயணிக்க தயாராக இருந்த ஒரு சாதாரண மனிதன் அவன். பேங்க் ஒன்றில் மேனேஜராக பணிபுரியும் அவனுக்கு நிக்கிதாவின் ஆன்லைன் உலகம் சற்று வித்தியாசமாக தெரிந்தாலும் அவளது விருப்பத்தை அவன் புரிந்து கொண்டான். அதன் முடிவே இன்று நடக்கும் திருமணம். அவன் வீட்டில் இருந்து எழுந்த கடும் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி இன்று அவளை கைப்பிடிக்கும் ஆர்வம் அவன் கண்களில் இருந்தது. ஐயர் வேத மந்திரங்களை உரத்த குரலில் பாடத் தொடங்கினார். ஐயர் குரலை உயர்த்தி மந்திரங்களை சொல்லிவிட்டு அடுத்த கட்ட சடங்குக்கு தயாரானார். மாப்பிள்ள சித்தார்த், தாலியை பிடிங்கோ, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு, நான் சொல்லும்போது தாலியை கட்டுங்க என்றார் புரோகிதர். சித்தார்த் தன் நடுங்கும் கைகளால் அந்த தாலியை தொட்டு தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான். அவனது முகம் மகிழ்ச்சியால் வியர்த்திருந்தது. நிக்கிதா மெல்ல வெட்கத்துடன் தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவளது முகம் கேமராவின் க்ளோஸ்அப் லென்ஸில் தெளிவாக பதிவாகிக் கொண்டிருந்தது. ஐயர் தாலியை நீட்ட சொல்லி கையை உயர்த்தியபடியே புன்னகைத்தார். சித்தார்த் தாலியை கட்டுவதற்கு கையை உயர்த்திய அந்த நொடியில், நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்காது, எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என்று மண்டபத்தையே அதிர செய்த நிக்கிதாவின் அந்த வார்த்தை அந்த பிரம்மாண்ட அரங்கத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் எதிரொலித்து நின்றது. ஐயர் கையில் வைத்திருந்த அட்சதையை அப்படியே கீழே இறக்கினார். அந்த மண்டபமே அப்படியே ஸ்தம்பித்து நின்றது. நாதஸ்வரத்தின் இசையும் மங்கள சத்தமும் ஒரு கணத்தில் வெட்டுப்பட்டார் போல நின்றன. சுற்றியிருந்த அத்தனை சொந்த பந்தங்களும் நண்பர்களும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயினர். சித்தார்த் அதிர்ந்து போனான். அவன் கையில் வைத்திருந்த தாலி காற்றில் லேசாக ஆடியது. அவனது கண்கள் கலங்கி நிக்கிதாவின் முகத்தையே விரித்து பார்த்தன. அவனால் வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியவில்லை. அவனது தொண்டை அணைத்து கொண்டது. பின்மெல்ல அவள் காதருகே சாய்ந்து கேட்டான், நிக்கிதா, என்ன பேசுறடி? 4 வருஷமா பைத்தியக்காரத்தனமாக காதலிச்சோம். நேற்று வரைக்கும் கூட என் கூட தானே சிரிச்சு பேசிட்டு இருந்த. இப்போ திடீர்னு என்னாச்சு உனக்கு? எல்லாரும் முன்னாடியும் என்னோட மானத்தை இப்படி நடு தெருவில் நிப்பாட்டிட்டியே என்று சித்தார்த் தளர்ந்த குரலில் கேட்டான். அவனது கண்கள் கலங்கி இருந்தது. அவனுக்கு தானே தெரியும் தன் வீட்டில் உள்ளவர்களை சம்மதிக்க வைக்க அவன் பட்டப்பாடு என்னவென்று. அப்போது கூட நிக்கிதாவின் முகத்தில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் கலக்கமும் தெரியவில்லை. ஒரு கல்லை போல அவள் நின்றிருந்தாள். இதற்கிடையில் நிக்கிதாவின் பெற்றோர்கள் அதிர்ச்சியில் இருந்து மீண்டு பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். அவளது தந்தை சிவராமன் மேடையில் ஏறி மகளின் கையை பற்றி கெஞ்சினார். நிக்கிதா, என்ன இதெல்லாம் லூசுத்தனமா பண்ற நீ? ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. 4 வருஷமா இந்த கல்யாணத்துக்காக தானே ஆசைப்பட்ட. நீயும் அவனும் காதலிச்சப்போ நாங்க தானே உங்க பக்கம் நின்று உங்களை சேர்த்து வைக்க போறோம். இப்போ திடீர்னு என்ன பேச்சு இதெல்லாம்? எங்க மானத்தை வாங்க பார்க்குறியா என்று கலங்கியபடி தன் மகளை தடுக்க பார்த்தார். அவளது தாயும் கண்ணீருடன் அவளது காலடியில் விழுவது போல சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் நிக்கிதா தன் பெற்றோரின் கையை விலக்கிவிட்டு கடுமையான குரலில் கூறினாள், அம்மா, அப்பா, என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் எடுத்த முடிவில் இருந்து என்னால் பின்வாங்க முடியாது என்றால் தீர்க்கமான குரலில். இதை பார்த்த சித்தார்த் வீட்டினர் சண்டைக்கு வர, அப்போது கூட்டத்தை கடந்து தளர்ந்த கால்களுடன் சித்தார்த் அவளுக்கு அருகில் வந்தான். தன் கண்களில் வழிந்த கண்ணீரை தன் கைக்குட்டையால் துடைத்துவிட்டு
அவளது கைகளை பற்ற முயன்றான். அவனது முகம் முழுவதும் வேதனை வெளிப்பட்டது. நிக்கிதா, ப்ளீஸ் என் கண்ணை பார்த்து சொல்லு. என்கிட்ட என்ன ப்ராப்ளம்? உனக்கு என்னை பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட தனியாக சொல்லியிருக்கலாமே. இப்படி எல்லார் முன்னாடியும் என்னை இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்மளோட 4 வருஷ காதல், அந்த மெமரிஸ் எல்லாமே உனக்கு ஒரு பொருட்டாவே இல்லையா என்று அவன் கிஞ்சிய குரலில் கேட்டான். மண்டபத்தில் இருந்தவர்களின் சிலர் நிக்கிதாவை நோக்கி முணுமுணுத்தனர். என்ன திமிர் பிடிச்ச பொண்ணு இது, நல்ல பையனை இப்படி ஏமாத்துறாளே அதானே என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். ஆனால் நிக்கிதா கொஞ்சமும் அசரவில்லை. சித்தார்த் பற்ற முயன்ற தன் கையை சட்டென விலக்கிவிட்டு சற்று பின்னோக்கி நகர்ந்தாள். அவளது கண்கள் நேராக சித்தார்த்தின் கண்களை சந்தித்தன. காதல்ங்கிறது 4 வருஷம் இல்லை, 40 வருஷம் கூட இருக்கலாம் சித்தார்த். ஆனால் வாழ்க்கை முழுக்க உன் கூட வாழ முடியாதுன்னு தோணும் போது நடுவில் நிப்பாற்றுறது தானே புத்திசாலித்தனம். எனக்கு இப்போது உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இப்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாக இல்லை. நம்ம இதை பற்றி அப்புறம் யோசிக்கலாம், ப்ளீஸ் இப்போ என்னை விட்டுடு என்றாள் அவள். சித்தார்த் உலகமே இடிந்து விழுந்தது போல இருந்தது. அவனால் அந்த வலியை தாங்க முடியவில்லை. அவனது நண்பர்களும் உறவினர்களும் ஓடி வந்து அவனை தாங்கி பிடித்தனர். அப்போதுதான் மண்டபத்தின் பிரதான வாசலில் ஒரு ஜீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அந்த மண்டபத்தின் பதட்டத்தை மேலும் அதிகரித்தது. காக்கி சீருடையில் கம்பீரமான நடையுடன் வேகமாக உள்ளே நுழைந்தான் இன்ஸ்பெக்டர் வெற்றி. அவன் வேறு யாரும் அல்ல. அன்று ரோந்து பணியில் தீவிரமாக இருந்த பொழுது தனது நெருங்கிய நண்பன் சித்தார்த்தின் திருமணத்திற்காக தனது டியூட்டியின் நடுவே நேரம் ஒதுக்கி அவனை வாழ்த்து ஓடி வந்தவன். மண்டபத்தில் நிலவும் விசித்திரமான அமைதியையும் மக்கள் கூட்டத்தின் முணுமுணுப்பையும் பார்த்த வெற்றிக்கு ஏதோ தவறு நடப்பது புரிந்தது. அவன் அவசரமாக மேடைக்கு ஓடி வந்தான். என்ன நடக்குது இங்க? சித்து, எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? தாலி கட்டுற நேரத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்டபடியே நிக்கிதாவை பார்த்தான். வெற்றிக்கும் நிக்கிதாவை நன்றாக தெரியும். கடந்த 4 ஆண்டுகளாக சித்தார்த்தும் நிக்கிதாவும் காதலித்ததை அருகில் நின்று பார்த்தவன் அவன். பலமுறை அவர்களுடன் சேர்ந்து வெளியே சென்றிருக்கிறான். ஒரு நண்பனாகவும் அதே சமயம் அதிகாரியாகவும் அந்த சூழலை கையாள நினைத்தான். வெற்றி நிக்கிதாவின் அருகில் சென்று மிகவும் மென்மையாக பேசினான். நிக்கிதா, என்னாச்சு உனக்கு? இது உங்கள் 2 பேரோட 4 வருஷ காதல் ஞாபகம் இருக்கா? சித்து உன்னை எவ்வளோ உயிராக நேசிச்சான்னு உன்னை விட யாருக்கு நல்லா தெரியும். இப்படி திடீர்னு மண்டபத்தில் வந்து நின்று கல்யாணம் வேணான்னு சொன்னா எப்படி? இல்லை உன்னை எதனா ஃபேமிலியில் ப்ரெஷர் பண்ணுறாங்களா? இல்லைனா சித்து மேலே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் ஒரு ஃப்ரெண்டாக கேட்குறேன், பேசி தீர்த்துக்கலாம் என்றான் வெற்றி. ஆனால் வெற்றி எவ்வளவோ முயன்றும் நிக்கிதா துளி கூட கலங்கவில்லை. இன்ஸ்பெக்டரின் கண்களை நேராக பார்த்தவள் ஒரு துளியும் தயக்கமின்றி மிக கூர்மையாக கூறினாள். சார், நீங்கள் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், சித்தார்த்தோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். ஆனால் என் பர்சனல் லைஃப்பில் தலையிட உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. எனக்கு இவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. இது என் கடைசி முடிவு. என்னை யாரும் இதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்ல வெற்றிக்கு கோபம் தலைக்கேறியது. தன் நண்பனின் வாழ்க்கையை ஒரு நொடியில் தரைமட்டமாக்கிவிட்டு இப்படி திமிராக பேசும் அவளை பார்த்து அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. நிக்கிதா, நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? இது ஒன்றும் விளையாட்டு இல்லை. ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்க நீ. உனக்கு என்னதான் பிரச்சனை என்று வெற்றியின் குரல் அதிகாரமாக உயர்ந்தது. அப்போது நிக்கிதா சற்று பின்வாங்கி தன் முகத்தில் ஒரு செயற்கையான சிரிப்பை வரவழைத்து கொண்டு அங்கிருந்த மறைக்கப்பட்ட கேமராவை நோக்கி திரும்பினாள். அதே கணம் மண்டபத்தில் இருந்த அத்தனை கேமராக்களும் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் லென்ஸ்களும் இப்போது நிக்கிதாவை நோக்கி திரும்பியிருந்தன. நிக்கிதா தன் கையில் இருந்த சிறிய மைக்ரோஃபோனை சரி செய்து கொண்டு மிகவும் சாதாரணமாக பேசத் தொடங்கினாள். கட். தட்ஸ் அ ரேப் மக்களே. இன்ஸ்பெக்டர் அவர்களே, ரொம்ப கோபப்படாதீங்க. கேமராவை ஆஃப் பண்ணுங்க. இல்லை வேண்டாம், லைவ் அப்படியே இருக்கட்டும், எல்லாரும் பாருங்கள். இந்த மேரேஜ் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது ஆக்சுவலி ஒரு ப்ராங்க். கடந்த 1 மாதமாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்த அத்தனை ப்ரீ வெட்டிங் ஷூட், மேரேஜ் ஷாப்பிங், எமோஷ்னல் ரீல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா எக்ஸ்பிரிமெண்ட் தான். ஒரு மாபெரும் ஃப்ராங்க் வீடியோ என்றால் சிரித்து கொண்டே. அந்த மண்டபம் ஒரு கணத்தில் மயான அமைதியை பெற்றது. ஐயர் அதிர்ச்சியில் வாயை பிளந்து நின்றார். நிக்கிதாவின் பெற்றோர் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து திகைத்து நின்றனர். இன்ஸ்பெக்டர் வெற்றி அதிர்ச்சியுடன் நிக்கிதாவை பார்த்தான்.
நீ என்ன சொல்கிற? நிக்கிதா, பிராங்கா? அப்போது இதெல்லாமே நாடகமா என்று கேட்க, நிக்கிதா ஃபோனை எடுத்து தன் லைவ் ஸ்க்ரீனை பார்த்தாள். வியூஸ் ராக்கெட் வேகத்தில் ஏறுவதை கண்டவள் தரையில் சோர்ந்து உட்கார்ந்திருந்த சித்தார்த்தை பார்த்து மிகவும் இயல்பாக சிரித்தாள். ஹே சித்து, என்ன இப்படி ஷாக் ஆகி பார்க்குற? சூப்பராக நடிச்சனா இல்லையா? உலகமே ஏமாந்துடுச்சு பாரு. நம்ம சேனல் இப்போது இந்தியாவிலேயே நம்பர் 1 ட்ரெண்டிங்காக இருக்குது. கடந்த 4 மாதமா என் சேனல் டவுனில் இருந்ததை நீயும் கவனிச்சிருப்பல. இதுக்கு தான் இந்த மாஸ்டர் பிளான். இதோட இந்த ப்ராங்க் எல்லாம் நிறுத்திக்கலாம். லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டாங்க, சேனலும் ஹிட். சாரி சித்து, இப்போது நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு உன்னை உண்மையிலே பிடிக்கும். சும்மா ஹைப்காக அந்த மாதிரியெல்லாம் பேசினேன். வா சித்து, போய் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்று அவள் சொல்ல, சித்தார்த் மெதுவாக தன் தலையை நிமிர்த்தினான். அவன் கண்களில் இருந்த கண்ணீர் அப்படியே நின்றிருந்தது. ஆனால் அவன் முகத்தில் எந்த கோபமும் தெரியவில்லை. மாறாக தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தனது காதலை வெறும் வியூஸ்க்காக பயன்படுத்திய அந்த பெண்ணை பார்த்து அவனுக்கு ஒரு ஆழமான வெறுப்பு மட்டுமே உண்டானது. வெற்றி பாய்ந்து வந்து நிக்கிதாவின் போனை பிடுங்க முயன்றான். என்ன திமிரு உனக்கு? உன்னுடைய தேவைக்காக ஒருத்தருடைய காதலை விலைக்கு வாங்குவியா? இதெல்லாம் தப்பு நிக்கிதா என்று ஆவேசப்பட்டான். இன்ஸ்பெக்டர் வெற்றி கோபமாக அவளை நோக்கி பாய்ந்ததை கண்டதும் நிக்கிதா சற்று பதறினாள். இவ்வளவு தூரம் நாடகம் சென்றது போதும், நிலைமை கைமீறி போகிறது என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். தனக்கு தேவையான வியூஸ் கிடைத்து விட்டது, சேனலும் தப்பித்து விட்டது. இப்போது சித்தார்த் மீண்டும் தன் வழிக்கு கொண்டு வந்தாள். இந்த பிராங்க் வீடியோவின் எண்ட் கார்டு இன்னும் சென்சேஷனலாக இருக்கும் என்று அவள் கணக்கிட்டாள். அவள் தன் போனை ஓரமாக வைத்துவிட்டு அவசரமாக கீழே அமர்ந்திருந்த சித்தார்த்தை நோக்கி நடந்தாள். அவளது முகத்தில் அந்த சிரிப்பு மறைந்து ஒரு பரிதாப பாவனை வந்து ஒட்டி கொண்டது. அவள் சற்றென்று குனிந்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த சித்தார்த்தின் கைகளை பற்றி பிடித்து கொண்டாள். சித்து, சாரி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்று அவள் கெஞ்சிய குரலில் பேசத் தொடங்கினாள். உனக்கு தெரியும்ல, நான் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் என் சேனல் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. எனக்கு வேறு வழி தெரியாமல் தான் இந்த ப்ராங்க் பண்ணேன். மண்டபத்தில் வர வரைக்கும் எனக்கு எதுவும் தோணலை. ஆனால் ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் தானே, உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். நான் உன்னை உண்மையாக விரும்புகிறேன். நான் சொன்னதெல்லாம் வெறும் பொய் தான் சித்து. நான் உன்னை உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் சித்து. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. இந்த ட்ராமா எல்லாம் முடிச்சிடலாம். இப்போவே வா, இதே மேடையிலேயே உண்மையாகவே என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் சித்து என்று அவள் சொல்ல, அவளது கைகள் சித்தார்த்தின் கைகளை இருக்க பற்றின. கேமராக்கள் அந்த க்ளோஸ்அப் காட்சியை தீவிரமாக பதிவு செய்தன. நெட்டிசன்கள் லைவ் சாட்டில் "ஷி வென்ட் டு ஃபேர், மேரி ஹர் ப்ரோ, வாட் எ ட்ராமா" என்று கமெண்ட்களை தெரிக்க விட்டு கொண்டிருந்தனர். ஆனால் சித்தார்த் அசையவில்லை. அவன் கண்கள் முழுவதும் சிவந்திருந்தது. தன்னுடைய காதலை அவள் ஒரு பொருட்டாகவே பார்க்கவில்லை என்ற உண்மை அவனை குத்தியது. அவன் தன் கையை பற்றி கொண்டிருந்த நிக்கிதாவின் கரங்களை ஒரு துளியும் தயக்கமின்றி ஆவேசமாக தட்டிவிட்டான். அவனது முகத்தில் இருந்த அந்த அமைதி மறைந்து கோபத்தால் கண்கள் சிவந்து எரிந்தன. அவன் சற்றும் தாமதிக்காமல் மேடையில் இருந்து இறங்கி வேகமாக மண்டபத்தின் வாயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினான். சித்தார்த், நில்லு சித்து, எங்க போற என்று நிக்கிதா பின்னாடியே கத்தினாள். ஆனால் சித்தார்த் திரும்பி பார்க்க கூட இல்லை. அவன் நேராக மண்டபத்தின் வெளியே நின்றிருந்த தனது காரை நோக்கி நீண்ட அடிகளுடன் நடந்தான். காரின் கதவை திறந்து உள்ளே ஏறி இன்ஜினை ஸ்டார்ட் செய்தான். கார் டயர்கள் தரையை கிழித்து கொண்டு வேகமாக சாலையில் பாய்ந்தது. இங்கே மண்டபத்தில் நடுவே நின்று கொண்டிருந்த நிக்கிதா கார் பறந்து செல்வதை பார்த்து கொண்டே அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவள் எதிர்பார்த்தது இது வல்லவே. அவளது கண்கள் கலங்கின. அப்போது இன்ஸ்பெக்டர் வெற்றி அவளது அருகில் வந்து நின்றான். கேம் ஓவர் நிக்கிதா என்று வெற்றியின் குரல் அதிர்ந்தது. வெற்றி தன் வாக்கி டாக்கியை எடுத்து உத்தரவிட்டான். ஸ்டேஷன்ல இருந்து வண்டியை உள்ளே கொண்டு வாங்க. நிக்கிதா, இந்த நாடகத்தில் நடந்த விஷயங்களை பற்றி ஸ்டேஷனில் உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கு. இதுக்காக ஒன்றும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகலை. இன்னொரு விஷயமும் இருக்குது. நீ என்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்த பற்றியா, உன்னுடைய நகை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி. அதை பற்றி சொல்ல ஒருத்தர் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அவரை பார்த்து நீ அடையாளம் சொல்வேன் தான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் பண்ண ட்ராமா இருக்கே, மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ரெண்டத்தையும் சேர்த்தே விசாரிக்கலாம் என்றான் அதிகார குரலில். அடுத்த வினாடி ஒரு பெண் காவலர் வந்து நின்றார். நிக்கிதா அவருடன் செல்ல வேண்டியிருந்தது. அப்பொழுது அவளுடைய கையில் இருந்த அலைபேசி கையில் இருந்து நழுவி கீழே விழுந்தது.
காவல்துறையினர் அவளை வலுக்கட்டாயமாக ஜீப்பில் ஏற்றினர். அந்த இடமே அமைதியானது. கீழே கிடந்த நிகிதாவின் ஃபோனில் மட்டும் நோட்டிஃபிகேஷன் மின்னியது. அதில் வீடியோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி, த அன்லிமிட்டட் வெட்டிங் பிராங்க் அண்ட் அரஸ்டட் லைவ், வியூஸ் 25 மில்லியன் ப்ளஸ் என்று இருந்தது. அவள் அங்கிருந்து செல்ல கேமரா இன்னும் லைவ் ஸ்ட்ரீமில் ஓடிக்கொண்டிருக்க, கமெண்ட் பாக்ஸில் மில்லியன் கணக்கான இதயங்கள் நொறுங்கும் சத்தத்துடன் திரை மெல்ல கருமையாகியது. அவளுடைய காதலும் அங்கு கருமையாகிவிட்டது. சுமார் 5 வருடங்கள் கழித்து அன்று அவனை மீண்டும் சந்தித்தாள். அவள் காதலனாக அல்ல, இன்னொரு பெண்ணின் கணவனாக. அன்று இரவு ஆர்கே ஓட்டலில் நிகிதா ஹேண்ட்வாஷ் செய்துவிட்டு வெளியே வரும்போது ஒரு பெண்ணை பார்த்தாள். உடனே அவளிடம் சென்று பேசத் தொடங்கினாள். ஹாய் மேம், நீங்கள் நித்யா ரைட்? ஃபேமஸ் குக்கிங் சேனல் ரன் பண்ணுறீங்கல்ல? உங்கள் எல்லா டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும். சமைக்காத நான் கூட உங்கள் சேனல் பார்த்து தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இது உங்கள் பேபியா? ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க என்றாள். அதை கேட்ட நித்யா, ஹோ தேங்க்யூ. பை த வே, நீங்கள் சொல்கிற அளவுக்குலாம் நான் இல்லை. இது எல்லாமே என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்னால மட்டும்தான் சாத்தியமே என்றாள். அதற்கு நிக்கிதா, அப்போ அவர் ஒரு ஜெம்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அவரை நான் பாராட்டியே ஆகணும். அவர் ஹெல்ப் பண்ணலனா உங்களை மாதிரி ஒரு செஃப் எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்கல்ல என்றவள் ஏதோ தோண, நான் அவங்கள பார்க்கலாமா என்றாள். வாய் நாத், ஏதோ உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க பாருங்க என்றாள் நித்யா. நிக்கிதா உடனே திரும்பி ஆர்வமாக பார்க்க அங்கே அவளுக்கு பெரும் அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அது அது அங்கு நின்று கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல, சித்தார்த் தான். ஆம், நித்யாவின் கணவன் சித்தார்த். நித்யா உடனே நான் வெளியே போய் வெயிட் பண்ணுறேன் என்று விட்டு செல்ல, சித்தார்த்தை பார்த்த நிக்கிதா, சித் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல? ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, நான் பண்ணதுக்கு சாரி என்று சொல்லிவிட்டு, ஒன்று கேட்கணும், அது கேட்கலாமா? அது அது அவளும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறா, அப்புறம் எப்படி நான் வேண்டாம் அவள் மட்டும் என்று கேட்க, அவளை பார்த்து சிரித்த சித்தார்த், ஃபர்ஸ்ட் நைஸ் டு மீட் யூ. நீ நிக்கிதா ரைட்? மறந்துட்டேன். யா, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுல, நிறைய விஷயம் மாறிடுச்சு. அண்ட் நீ கேட்டல நித்யா சோஷியல் மீடியான்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சோஷியல் மீடியாவே தப்புன்னு என்னைக்கோ சொன்னதில்லை நிக்கிதா. நான் உங்ககிட்ட சொன்னது ப்ரைவசின்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லி. வியூஸ்க்காக நீ நம்ம பர்சனல் விஷயத்தையெல்லாம் கேமராவில் காமிச்சது தான் தப்புன்னு சொன்னேன். ஐ அக்ரி, அது உன்னுடைய விருப்பம். ஆனால் அடுத்தவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கான்னு நீ கேட்கணும். நீ என்னுடைய ப்ரைவசியை இன்ட்ரப்ட் பண்ண, அதுதான் எனக்கு பிடிக்கல. உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீ கேமராக்குள்ளே இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணால் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு எல்லாம் யோசிக்க முடிஞ்ச உனக்கு ரியல் லைஃப்பில் மனுஷங்களுடைய உணர்வுகளும் ரொம்ப முக்கியம்னு புரியவே இல்லை. அன்றைக்கி மண்டபத்தில் நான் உன்னுடைய வார்த்தைகளால் மனசை உடைஞ்சி நின்னப்போ கூட உன்னோட கேமரா என்னோட கண்ணீரை தான் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஏன்னா அந்த எமோஷன் உனக்கு நல்ல ரீச் கொடுக்கும்னு சொல்லி. ஆனால் அந்த வலிக்கு பின்னாடி நான் பட்ட வேதனை நீ என்னைக்குமே புரிஞ்சிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் புரிஞ்சிக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிறேன், அது உன் விருப்பம்தான். மேபி உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தப்பாக இருக்கலாம், என்னோட இதில் நீ தப்பாக இருக்கலாம். இட்ஸ் காமன் ரைட். அண்ட் நீ கேட்டல நித்யா, அவள் சோஷியல் மீடியாவில் குக்கிங் வீடியோஸ் தான் போடுறேன். ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சதும் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அவளோட நிஜ உலகத்துக்கு வந்துடுவான். என் ஒய்ஃபாகவும் என்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல மதராகவும். நான் அவளுக்கு எதனா கிஃப்ட் பண்ணா இல்லை அவளை எதனா திட்டினா எல்லாத்தையும் அவள் அப்படியே சோஷியல் மீடியாவில் போட மாட்டாள். ஏன்னா அது எங்கள் பர்சனல்ன்ற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை தப்புன்னு சொல்லவே இல்லை. உனக்கா எனக்கும் செட் ஆகாத காரணம் ஒன்று தான். நீ ப்ராங்க்னு சொல்லி எங்கள் என்டையர் ஃபேமிலி முன்னாடி என்னை நிற்க வச்ச பற்றியா, அதுதான் ஒரே விஷயந்தான் நிக்கிதா. வாழ்க்கையை மற்றவங்களுக்காக வாழ்கிறது இல்லை, நமக்காக வாழணும். நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. லீவ் இட் அண்ட் தேங்க்ஸ் நீ என்னை விட்டு போனதுக்கு. ஏன்னா நீ விலகி போனதுனால தான் வாழ்க்கையோட நிஜமான அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. என் ஒய்ஃப் அண்ட் என் குழந்தை, அவங்க தான் என் உலகம்னு எனக்கு புரிஞ்சுது. இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ஓகே, பாய்.
அண்ட் ஒன் மோர் திங், இதெல்லாம் தப்பாக சொல்லியிருந்தா ஐம் சாரி என்று சொல்லிவிட்டு அவன் செல்ல, சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் திரும்பி பார்த்தாள். அங்கே அவன் தன் குழந்தையை கையில் ஏந்தியபடியும் மறுபுறம் தன் மனைவியின் கையை பற்றியபடியும் நடந்து செல்வதை கண்டாள். அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது, அன்று மீடியா மோகத்தில் அவள் தொலைத்தது வெறும் காதலை மட்டுமல்ல, ஒரு நல்ல குடும்பத்தை, ஒரு சிறந்த நண்பனை, தன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை என்று. அவள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்ததை சாதித்து விட்டாள். ஆனால் அதற்கு அவள் கொடுத்த விலை, அவள் அனைத்தையும் இழந்து நிற்கிறாள். இதை அவள் உணர்ந்த கணம் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்தது. ஆனால் அவளுக்கு தெரியும், வாழ்க்கை மீண்டும் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் என்று. அந்த வாய்ப்பை அவள் நிச்சயம் சரியாக பயன்படுத்திக் கொள்வாள். முற்றும். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.